டிஸ்ட்ரிக்ட்கான செகண்ட் மிட் டர்ம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி திண்டுக்கல் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சது. அந்த செகண்ட் மிட் டர்ம்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய இந்த செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டினுக்கு இதுல இருக்கக்கூடியதை மட்டுமே படிச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பா எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக அப்படிங்கறதுலயும் கொஸ்டின் நம்பர் 12ல உங்களுக்கு கட்டாய வினா கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 12ல விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக, திருக்குறள் ஒன்னு கட்டாய வினா அப்படிங்கறதுல கேக்குறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேள்விகள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தமே 2 சாப்டர் தான் இருக்கு அப்படிங்கறதுனால தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை, கொஸ்டின் நம்பர் 9ல கொடுத்திருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கேள்வி. அடுத்து 10ல பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை, மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக. இந்த 3 கேள்விதான் மொத்தமே நமக்கு உரைநடை செயல்ல இருக்கு அப்படிங்கறதுனால இதை 3ஐயும் படிக்கும் போது நீங்க 2 2 மார்க் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மொழித்திறன் பயிற்சியில 3 2 மார்க் கேக்குறாங்க. உங்களுடைய புக் பேக்ல இருக்கிற எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதெல்லாம் பாத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13ல கொடுத்திருக்காங்க இல்லையா, இடி டேஸ் மழை வந்தது, அருவி மலையில் டேஸ் வீழ்ந்தது இருந்து அப்படிங்கறத அந்த அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அப்படின்னும், இடி உடன் மழை வந்தது. இது எல்லாமே நமக்கு புக் பேக்ல மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இயல் முடிஞ்சனே பின்னால இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15ல பாத்தீங்க அப்படின்னா சான்றோர் எனப்படுபவர் டேஸ்களில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர்கள், ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியதுன்னு கேட்டிருக்காங்க, மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. அப்ப அந்த மொழித்திறன் பயிற்சி எந்தெந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடியது மட்டுமே போதுமானது. திருக்கோதரகத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார், மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக, ஆற்றுதல் என தொடங்கி நோன்றல் என முடியும் ஒழுகுதல் பாடலை அடிவிரலாமல் எழுதுக. அடுத்தது தொகைநிலை தொடர்கள் எத்தனை ஏற்படும் அவையாவை, இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக, சொல் என்றால் என்ன. இதெல்லாம் நமக்கு இலக்கணத்துல கேட்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது திரும்ப பாத்தீங்க அப்படின்னா மொழித்திறன் பயிற்சியில 4 மார்க் கொஸ்டின்ல இருப்பிட சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் கடிதம் 1 கேட்கிறாங்க. அடுத்தது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன 4 எழுதுக, கொஸ்டின் நம்பர் 28ல. இது உங்களுக்கு லாஸ்ட் பேஜ்ல இயல் முடிஞ்சன நிற்க அதற்கு தக அப்படிங்கிற பகுதியில் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 50 மார்க் தான் கொஸ்டின் அப்படிங்கறதுனால 1 தான் கேட்பாங்க. தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்தியை தொகுத்து எழுதுக, காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. இந்த 2 7 மார்க் கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய 8 மார்க் கொஸ்டின் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.